நல்லா இருக்கு சார். வித்தியாசமான கதை, சஸ்பென்ஸாக இதுவாக பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்கு. கிரைம் ஸ்டோரி, இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்துக்கிறாங்க. நரபலி பத்திரம் இது கிரைம் ஸ்டோரி நல்லா எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு சார், நல்லா ஒரு ட்ரில்லிங்காகவே போட்டுருந்துச்சு. அடுத்த மூமெண்ட் என்னன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டோரி ரைட் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். அயான்ட்டு நமக்கு தெரியாது, ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். நம்ம ட்ரில்லிங்காக இருந்துச்சு படம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எந்த எந்த இடத்துலையும் ஒரு போரிங்ன்ற மாதிரி இல்லை. ஒரு அது அந்த விஷயம் என்ன அடுத்துன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கும். காலி அது ஒரு அமானுஷத்தோட எஸ்டீம்னு நினைக்கிறேன் நான். நரபலி கொடுக்கறது, ஆனால் தவறான ஒரு விஷயத்த, அதாவது தவறுன்றதை வந்து சூப்பராக சுட்டி காட்டியிருக்காங்க. பளிச்சுன்னு சொல்ல, எந்த விஷயத்தையும் பாதிக்கல, எந்த மதத்தையும் பாதிக்காமல் ஒரு ஸ்மூத் வேலை கொண்டு போயிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க சார். அதான் சார் சொல்கிறேன் நான். எந்த இடத்துலையும் ஒரு ட்ராப் இல்லாமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க ஸ்டோரியாக. படமும் நல்லா, எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. ஆர்ட் ஒர்க்கு, இந்த நரபலி கொடுக்குற சீனா, செட் ஒர்க் நல்லா இருந்தது. அந்த இடத்துல நல்லா இருந்தது. இதோட நல்லா நிறைய படத்துலாம் கை துண்டாவை போட்டு தலை வெட்டுறது, அந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அது மாதிரி சீன் இருக்குது. ஆனால் அவ்வளோ மைல்டாக தான் இருக்குது. இல்லை வைலன்ஸாக அவ்வளோ இருக்குது. ஆனால் பற்றி வந்து யூஎஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துலாம தோணுது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த படம் தப்பாக சென்சார் பண்ண சரியாக பண்ணல வேணா, நம்மள தான் கொடுத்துடணும். யூஎஸ்க்கு ஏன் கொடுத்துறாங்கன்னு தெரியல. இது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட பையனுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. வல்காரிட்டியில் அது மேலே என் பையனே என்கிட்ட கேட்குறான், வல்காரிட்டி இல்லையே அப்படின்ட்டு. படம் ஓவராலாக நல்லா இருக்கு. படம் ஓவரால் நல்லா இருக்கு. பிளாக் மேஜிக், அதாவது இந்த மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, செய்வின சூனியம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உயிர் பலி எடுக்காதீங்க. அது வந்து நமக்கு கெயின் கிடையாது, லாஸ் தான். அது வந்து அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. டிஓபி சூப்பராக இருக்கு. அது வந்து ஏதோ ஓம் பிரகாஷோடைய ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், கிரி மர்ஃபி அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பேர், சரியா தெரியல. எடிட்டிங் சூப்பராக இருக்கு. எல்லாருமே டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. என்னன்னா புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால அது லேக்லாம் கிடையாது, புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சினிமா வந்து இப்போ பொதுமக்களே நல்லா இதுவாக இது பண்ணுறாங்க. இன்னும் சினிமாக்கெல்லாம் டக்குன்னு புரிஞ்சிடும். புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் இதுவாக இருக்கும். நரபலி கான்செப்டை பற்றி சொல்ல வராங்க. இன்னமும் அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் எதுக்கு? மனுஷன் உதவி பண்ணி அப்படி வாழலாம். நரபலின்றதுலாம் எதுக்கு? அது கிளைமேக்ஸில் முடியும் போது கன்வே ஆயிடுது. படம் மேக்ஸிமம் புரியாத மாதிரி தான் போகுது ஃபுல்லாகவே. படம் ஃபுல்லாக பார்த்து முடியும் போது ஒரு கன்வே ஆகுது. படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வரும், நாசர் சார் சொல்கிற மாதிரி. அதெல்லாம் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்தும் பார்க்கலாமான்னு தெரியல எனக்கு. பசங்களாம் தாராளமாக வந்து பார்க்கலாம். புது கான்செப்டை விரும்புகிறவங்க வந்து தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பிடிக்கும்னா பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பிடிக்காம போகலாம். அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கலாம். மியூசிக் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று வருது, உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸுமே நல்லா பண்ணியிருந்தார் அவர். எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். இது இப்போ ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு புதுசாக, ட்ரைலர் பார்த்துட்டு தான் வந்தேன் நான். ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு புதுசாக இருந்தது. அது உள்ளே வந்து பார்த்தோன்னே எனக்கு நான் கொடுத்த ஒரு டிக்கெட் காசுக்கு வரதாக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு படம். தான் அந்த சக்தியை வந்து நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் வந்து மூட நம்பிக்கை அதை இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது வந்து அந்த காலத்துலலாம் இருந்துச்சு. இப்போ அது மாதிரி கிடையாது எதுவும். ஆனால் நல்லா இருந்துச்சு. மெசேஜ் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்கன்னா அது இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இது அந்த இதுக்கு சூட்டபுளாக இல்லை. பட் ஆனால் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நடித்தவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. நாசர் சார் ஓகேண்ணா. பட் அவங்கள விட இந்த ஈசா கேரக்டர், அந்த போலீஸ்காரங்க இருக்காங்களா, அந்த 3 பேர், அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ரில்லிங் அந்த அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. க்ரைம்ன்றது பரவாயில்ல. அது ரொம்ப இல்லை பயப்பட யாரும் பயப்படலாம் இல்லை. நல்லா இருந்துச்சு.